ஹலோ காய்ஸ், இந்த காக்கிநாடாவில் ஒரு 2 வயசு குழந்தை மிஸ் ஆன கேஸில் பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லை செப்டம்பரில் கிடச்சிரும். வேறு யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க, கிழக்கு பக்கமாக ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்ட்ராலஜி சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பண்ணி தாக்கியிருக்குமா அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து நிறைய அப்டேட் இருக்குது. வாங்க. காக்கிநாடா அருகே பாமாயில் தோட்டத்தில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி ஒரு குழந்தை மிஸ் ஆச்சு. அது சார்ந்து சிசிடிவி ஃபோட்டோ பார்க்கும்பொழுது அந்த குழந்தை போகுது, நாயும் போகுது. நாய் ரிட்டர்ன் வருது, பட் ஆனால் நாய் ஒரு சில நாட்களே இறந்து போகுது. இது சார்ந்து என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த குழந்தை எங்கே தான் போயிருக்கு, எங்கே தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய தேடி பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு குழு கூட கிடைக்கல. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பாமாயில் தோட்டம் கிட்டத்தட்ட 40 ஏக்கர் 45 ஏக்கர் சுற்றளவில் பார்க்கும்பொழுது ஒன்று அந்த குழந்தை எங்கேயோ ஏதோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஏதோ ஆயிருக்குன்னா அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, அந்த வார்த்தை கூட என்னால் பயன்படுத்த முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதோ ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்து ஒரு சில குழு கிடைக்கும், குழந்தைங்க தான் கடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லை. அந்த பொம்மை சார்ந்து நிறைய அந்த இறைச்சி துண்டுகள்லாம் வச்சாங்க. மேபி விலங்குகளுக்கு தாக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பயன் இல்லை. அப்போது குழந்தைய யாரோ தூக்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யோசிக்க தோணுது. அது போலீஸார் இன்னொரு சந்தேகத்தில் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள்லாம் வேலை பார்த்துருப்பாங்கள, அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இறங்குறாங்க. இதுபோல் அந்த குழந்தை காணாமல் போனதுலேருந்து யார் நார்த் இந்தியா போயிருக்கா, யார் போயிட்டு வந்திருக்கா, அதனுடைய ஃபுல் லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தான். ஏன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கான செலவுகள் எல்லாமே நாங்களே ஏற்றுக்குறோம். ஏன்னா நீங்கள் போனதுக்கான ரீசன், வந்ததுக்கான ரீசன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா வட மாநில தொழிலர்களும் மேபி குழந்தை தூக்குறதுலாம் இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது மாதிரியும் இப்போ போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அதுலேயும் யூஸும் கிடையாது. அதே போல் அந்த சிசிடிவி சர்வேலன்ஸ் சொன்னல, இந்த இடத்துலலாம் குழந்தையும் நாய் போச்சு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஏறினதுக்கப்புறம் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு அடுத்த அந்த காட்டுப்பகுதிகளில் மற்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகிற வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அடுத்து நோட் பண்ணுவாங்கள்ல, அதுபோல் நிறைய நோட் பண்ணியும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் வரைக்கும் என்ன தான் அந்த ஃபோன் கால்ஸ் இன்கமிங் அவுட் கோயிங் அந்த தோட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7000 புரியுதா, 7000 மொபைல் கால்ஸ் இங்கே வந்துட்டு போயிருக்கிறதா இன்வெஸ்டிகேஷன் தெரியுது. ஒருத்தவங்களையும் ஏன்னா 7000 பேர் ஒருத்தவங்களையும் ஃபோனில் விசாரிக்கிறாங்க. இது போல் என்னென்ன இங்கே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் அதுலேயும் எந்த யூஸும் கிடைக்கல. இதில் போலீஸுக்கு இன்னொரு சந்தேகம். என்ன ப்ரோ, அவங்க அம்மாவை பற்றியே நிறைய சொல்லிட்டு இருக்கிய, அவங்க அப்பா கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன, அந்த குழந்தையோட அப்பாவுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அவர்கிட்டையும் நாம் இன்வெஸ்டிகேஷன் சார்ந்து ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டுப்பேன், கண்டிப்பாக கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோவில் குழந்தை இவர் பின்னாடியே அப்புறம் வீட்டில் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய காணும். மேபி குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தவறுதே, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஏன்னா இது வரைக்குமே அம்மா சார்ந்து பார்த்தோம், காட்டுப்பன்றி சார்ந்து பார்த்தோம், அப்புறம் இங்கே ஏதாவது மாமிசங்கள் சாப்பிட விலங்குகள் ஏதாவது வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம், கடத்தலாக இருந்திருக்கான்னு பார்த்தோம். இது போல் சரௌண்டிங் எல்லாத்துலேயுமே யோசிக்கும்போது அப்பாவை பற்றி எதுவுமே யோசிக்கல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போலீஸாரோட இன்வெஸ்டிகேஷன் தொடருது. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே எல்லா விதமானதும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு சார்ஜ் போட போவோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படி சார்ஜ்லாம் போடுவோம், சுவிட்ச் போட மாட்டோம். அது போல தான் இதுவும் எல்லாத்தையுமே பார்த்தோம், இதை பார்க்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போலீஸார் இன்வெஸ்டிகேஷனை அவங்க அப்பா பக்கமும் திருப்பியிருக்காங்க. இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்போ நம்ம தரமட்டத்திலே தேடிட்டு இருக்கோம், மேலே அதாவது மரங்களில் மேலே வேறு ஏதாவது விலங்குகள் கவி கொண்டு மேலே எடுத்துகிட்டு போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. ஏன்னா புகைகளில் பார்த்தாங்க, நிறைய புதர்கள் சார்ந்து பார்த்தாங்க, ஆழ்துளை கிணறுகளில் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் ஏதாவது மாமிசங்கள் சார்ந்து இழுத்துட்டு போயிருக்குமான்னு சொல்லிட்டு பொம்மைகள் வச்சு கூட பார்த்தாங்க. பட் ஆனால் மரத்தில் மேலே பார்க்காம இருந்தனால அது சார்ந்துமே இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தோட்டம் மரங்கள் எல்லாமே ஒரு சில விலங்குகள் கவி கொண்டு மாமிசங்களை மரங்களில் மேலே போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போது இன்வெஸ்டிகேஷன் போது இதையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அங்கே ஆந்திராவில் கூடிய சோஷியல் மீடியாலாம் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல.
என்ன மேபி கண்டென்ட்டுக்காக போடுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த புகைப்படம் சார்ந்து மீம்ஸையோ வேறு ஏதாவது பார்த்தா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க அவங்க குடும்பத்தார். என்னென்னா, அதாவது இந்த குழந்தைய வந்து அனிமல்கிட்ட கொடுத்துச்சு அந்த அம்மா, அதுக்கு சாட்சியாக இருந்த நாயவும் கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிலாம் அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அளவுக்கும் யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்கும்போது ரொம்ப 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 ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அந்த ஒரு அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குங்கிறது கூட தெரியாமல் இது போல் வந்து நிறைய வீடியோ சார்ந்து போஸ்ட் சார்ந்து போட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு கேலிகளாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதே அவங்க குடும்பத்தில் நடந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. உங்களுடைய கருத்து எதாவது இருந்தால் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அந்த ஞானேஸ்வருடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஏக்கம் இருக்காதா, அந்த குழந்தை காணும், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்தில் நிறைய பன்றிகள், காட்டு பன்றிகளுடைய அட்டகாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. அப்போது அந்த அம்மாட்ட கேட்கும்பொழுது, இல்லை இருந்தது, முன்னாடி இருந்தது தாங்க, பட் ஆனால் இப்போ கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன், என் குழந்தைக்கு அது போல் காட்டு பன்றி தாக்கி எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு கை குழந்தை வேறு இருக்குது, கண்டிப்பாக அதை வேறு பார்த்துக்கணும். ஒரு குழந்தைய நினச்சிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகுது அப்படின்னா இன்னொரு குழந்தைய யார் பார்த்துப்பாங்க? மேபி ஒரு சில பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இன்னொரு குழந்தைய கண்டிப்பாக அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இன்னமும் வளர்த்து தான் ஆகணும். இல்லை நிறைய அதிகாரிகள் கூட ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஆந்திராவுடைய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, டிஜிபி, காக்கிநாடுடைய கலெக்டர், எஸ்பி, இவங்க எல்லாருமே ரொம்ப அந்த குழந்தை சார்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மும்முரமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் வரைக்குமே பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல அப்படிங்கும்போது இத்தனை அதிகாரிகளும் இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து ரொம்ப 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 ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணுங்கிற மாதிரி. ஒரு சில அஸ்ட்ராலஜி சார்ந்து உங்களுக்கு தெரியும், அதாவது ஜோசியம் பார்ப்பாங்க, இந்த வயசில் வந்து உங்கள் பையன் பெரிய ஆள் ஆகுவான், இந்த வயசில் இந்த கண்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் நிறைய ஒரு சில சம்பவங்கள் நடக்கும், உண்மையாகவும் அது வந்து வெளிப்படும். ஆனால் ஒரு சில பேர் நம்புறவங்களுக்கு அது மாதிரி இருக்கும், நம்பாதவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் டைப்பு. இப்போ நம்புறவங்களுக்காக இந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கே வந்து சொன்னதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட உன் குழந்தை வந்து யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க, நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறாங்க அஸ்ட்ராலஜி சார்ந்து. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பக்கமாக அவங்க குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் உன் குழந்தை இருக்குது, அந்த சுற்றுவட்டார பகுதி தான் இருக்குது. அதனால் உன் குழந்தையை சார்ந்து நீ எந்த ஒரு பயப்படவும் தேவை கிடையாது. குழந்தை கண்டிப்பாக உனக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் இல்லை செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிடும். குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜி சார்ந்து சொல்கிறாங்க. பட்னா இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜோசியம் சார்ந்த நம்பங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்புவோம். ஏன்னா குழந்தை சார்ந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அந்த தோட்டத்தில் சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் ஆகுது கிடச்சிடும். ஏன்னா எல்லாமே இறங்கியிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்தும். அப்போ எதுவுமே கிடைக்கலங்கும்போது குழந்தை கடத்தப்பட்டிருக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசப்படுது. எனக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிறது. குழந்தை கிடைச்சா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ இருந்தால் பார்க்கலாம். ஏதாவது குழந்தைய அப்டேட் கிடைச்சாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.